கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய தேவன் கல்வாரி சிலுவையிலே தொங்கும்போது அவர் மொழிந்த முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி தன்னை நோக்கி குற்றம் சாட்டின, தன்னை சிலுவையில் அறைந்த மக்களை பார்த்து அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்பதை அறிந்திருந்த தேவகுமாரனாகிய இயேசு இந்த வார்த்தைகளை சொன்னதை பார்க்கிறோம். ஆம், நாமும் கூட இன்றைக்கு அநேக நேரங்களிலே தவறு செய்யாதவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கும்போது அவருடைய உள்ளம் வேதனைப்படும். ஆனால் தன்னை சிலுவை அறைந்த மனிதர்களை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் மன்னித்ததை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நமக்கு தீமைகள் வரலாம், இந்த உலகத்திலே அநேகர் நம்மை குற்றம் சுமத்தலாம். ஆனால் அதை இயேசுவைப் போல நாம் மன்னிக்கும்போது அநேகரை நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமாக மாற்ற முடியும். அவரை பிலாத்து விடுதலையாக்க நினைத்திருந்த பொழுதும் ஆனால் யூதர்கள் சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தார்கள். அது தேவ திட்டமாக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை மன்னித்தார். வேத வசனம் சொல்லுகிறது, எபேசியரிலே, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் மன்னிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு எதிராய் பேசுகிற மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது நமக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆட்களாக இருக்கட்டும், அவர்களை மன்னித்து அவர்களையும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவோம். அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராம். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தந்தது போல இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் மன்னிக்கிற தன்மையுடையவர்களாய் மாறட்டும். உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.